Hello guys, I am from Top Skill Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அரேஸ பத்தி தான் பார்க்க போறோம். அரேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு மோர் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு அரேஸ் யூஸ் ஆகுது. இந்த அரேஸ் வந்து எனக்கு பிக்ஸ்டு சைஸா தான் இருக்கும். அதாச்சும் இப்போ அந்த அரேல நான் 10 எலமெண்ட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னா 10க்கு மேல எலமெண்ட் போட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. தென் அரேல நீங்க எந்த டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ரிங், இன்டீஜர் இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் எலமெண்ட் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க இப்போ 10 எலமெண்ட்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த 10 எலமெண்ட்ஸுமே சேம் டைப் ஆஃப் டேட்டாவா தான் இருக்கணும். தென் அரேஸ்ன்றது குவான்டிகுவஸ் மெமரி லொகேஷன்ஸ், அதாச்சும் எனக்கு கண்டினியூஸா தான் மெமரிஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். இந்த மெமரிஸ் எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுதான் ஸ்டோர் பண்றாங்க. சோ இதை ப்ராக்டிக்கலா எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாம். இதுதான் அரேயோட சின்டாக்ஸ். சோ ஒரு அரே ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் அரே அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுக்கணும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம அரேவை ஸ்டோர் பண்றோம் அப்படின்றதுக்காக தென் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். அதுக்கப்புறம் அரேஸ்க்கு நம்ம நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப ஏஆர்ஆர் நம்ம நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த நேமை யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஈக்குவல் டு எவ்வளவு வேல்யூஸ் போடணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும்போது எப்படி கெட் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ அரேல எனக்கு செகண்ட் பொசிஷன் இருக்க எலமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அரே ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கோ அது கெட் ஆகும். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 30ன்ற வேல்யூ கெட் ஆயிருக்கு. சோ இப்படிதான் அரேல இருந்து எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம் அப்படின்னா அரேல இருந்து பர்டிகுலரா ஒரு எலமெண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இதே எனக்கு இந்த 5 எலமெண்ட்டுமே வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்டா போடுறதுக்கு பதிலா நீங்க லூப் யூஸ் பண்ணிக்கலாம். சோ லூப் யூஸ் பண்ணி அந்த அரேல எவ்வளவு லென்த் இருக்கோ அதுல இருக்க எல்லா வேல்யூமே உங்களால கெட் பண்ணிக்க முடியும். இப்ப ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் I equal to 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அதாச்சும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். தென் எவ்வளவு வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதையுமே எப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னா அரே டாட் லென்த் இப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு நமக்கு பார்க்கும்போது 5 எலிமெண்ட்ஸா இருக்கு. ஸோ 4ன்றத மென்ஷன் பண்ணிடலாம். இதே மோர் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னா அப்ப நம்மளால கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அரேயோட நேம் டாட் லென்த் கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு லென்த் இருக்கோ நமக்கு அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். சோ எனக்கு ஐ எது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அரே லென்த் எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு தென் இன்க்ரிமெண்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆயிடும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 0 பொசிஷன் கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் எனக்கு 10ன்றது இதுல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்னன்னா ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வேல்யூ ஆட் ஆகி நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா நமக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 4th வேல்யூ வரைக்குமே நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இப்படி பார்ட் அவுட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்மளால 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கெட் பண்ணிடும். இப்ப யூஸ் பண்ண ஃபார் லூப்ல நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் எலிமெண்ட் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபார் லூப்ல அதாவது ஃபார் ஈச் லூப்ல எனக்கு இண்டெக்ஸ் எலிமெண்ட் இல்லாமலே வேல்யூஸ் என்னால கெட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வேற ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து என்னால இண்டெக்ஸ் வேல்யூ இல்லாமலே என்னால வேல்யூஸை எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு பாக்கலாம். இதுதான் ஃபார் ஈச் லூப்போட ஸ்ட்ரக்சர். சோ இதுல எப்படி கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ இல்லாமலே வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்போ ஒரு அரேவை கிரியேட் பண்ணிட்டோம். சோ இதுல இருக்கிறத கெட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார் ஈச்ன்றதுனால ஃபார் தென் இதுக்குள்ளார நம்ம புதுசா ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடுவோம். இந்த ஸ்பேஸ்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அரேல இருக்க எலிமெண்ட் எல்லாமே ஒவ்வொன்னா ஸ்டோர் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டு கோலன் எந்த அரேல இருக்க வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிடுவோம். மென்ஷன் பண்ணிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல புதுசா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம்ல அந்த ஸ்பேஸோட நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் கெட் ஆகும். ஸோ இப்ப ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 4 வேல்யூஸுமே கெட் ஆயிருக்கு. சோ நம்ம அரேல இருக்கிறது எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூ இல்லாம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வேணும், அது எந்த பொசிஷன்ல வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னு தெரியணும் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் ஒரு அரேவை கிரியேட் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். For further course details, contact us.